இன்னைக்கு டிடிவி கூட ஒரு டிடிவி தினகரன் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. விஜயகாந்தை போல விஜய் அவர்கள் அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த தான் போகிறாரு அப்படின்னு இதுக்கெல்லாம் கணக்கில் அடங்காத ஆயிரக்கணக்கான கோடி பணம் வந்து வெளியில். ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா வெறும் பாஸ்போர்ட்டை மட்டும் பிடிங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜீரோ. ஆனால் அந்த கணக்கை கூட நீங்கள் நேரில் பார்க்க முடியாது, ஃபோனில் பண்ண முடியாது, உங்களுக்கு மெயில் அனுப்ப முடியாது, அவனை காண்டாக்டே பண்ணி நீங்கள் பேச முடியாது. வேறு யாராவது ஒருத்தர் பேசிட்டு வந்து சொல்லுவாங்க, சார் இப்படிதான் சார் பேப்பர்னு சொல்லி. இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு ஒருத்தர் போல. அவர் வந்து இந்த நாட்டை திருத்தி கூட்டணி சேர்ந்து தமிழ் மக்களை வாழ வைக்க போகிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் பகவான் இல்லை, உங்களுக்கு வேறு காரணம் கூட தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச காரணத்தை நான் சொல்ல முடியும். அவ்வளோ பணம் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல வரீங்களா? பணம் அடிச்சிட்டாரு இல்லைம்மா, தமிழனுடைய பெருமை. மோடியை சாக்காகும் போது திமுக சாக்காது நீங்கள் சொல்லும்போது அப்போ நான் நடுநிலையாக இல்லைன்ற மாதிரி தவறி இருந்த மாதிரி ஆயிரும். அதனால் நான் சொல்கிறேன் திமுக தான் சாக்காது. இல்லை, திமுக ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கரப்ஷன் நடந்திருக்குது. அது அப்படியா? ஆமாம், வெளியே கேசிஸ் போடுற போறாங்க. டிஸ்க்ளைமர்ல நான் சொல்லிடுறேன், நீங்க பாட்டுக்கு எடுத்த உடனே பேட்டி கொடுக்குறவன் தான் பொறுப்புன்னு போட்டு. இன்னைக்கு டிடிவி கூட ஒரு டிடிவி தினகரன் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. விஜயகாந்தை போல விஜய் அவர்கள் அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த தான் போகிறாரு அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன். டிடிவி பெரிய அரசியல்வாதிமா அவர் சொன்னார், பெரிய நியாயமானவர். அவர் வந்து நேர்மையான தமிழர்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் எல்லா தியாகங்களும் செய்யக்கூடிய ஒரு மனிதராக பார்க்கலாம். அவர் சொன்னார்னா கரெக்டாக தான் இருக்கும். பெரிய தியாகிமா, அவங்க குடும்பமே பெரிய தியாகி குடும்பம். தமிழர்களுக்காக நிறையா செஞ்சுருக்காங்க, தமிழர்களுக்காகவே பாடுபட்டு சம்பாதிச்ச காசு பூரா செலவு பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ நீங்கள் வந்து அவர் வந்து தமிழர்கள் நலனை சார்ந்து மட்டும்தான் கட்சி நடத்துகிறாரு. அதை தாண்டி அவர் சொல்கிறது நல்லா கேளுங்கம்மா, அவர் ஓட்டு போடுங்க, நல்லா இருப்பீங்க. மத்திய அரசு வந்து அமித்ஷா மோடிஜிலாம் பாரம்பரியமாக அரசியல்லேருந்து வந்தவங்கம்மா. அப்போ ஒருத்தர் தினகரன் நல்லவர், அவர் நான் சொல்லலை, பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறாங்கம்மா. பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சு இங்கே வச்சுருந்தா போலீஸ் இல்லை எந்த பல ஈடி ஏதாவது பிடிச்சிருன்னு சொல்லி சிங்கப்பூரில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சிங்கப்பூரில் துபாயில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எல்லாம். அங்கே வந்து இது அது என்ன, ஒரு ஒரு சொகுசு போட்டு ஒன்று இருக்குது. கப்பலும் கிடையாது, போட்டும் கிடையாது, சரியா? அந்த மாதிரியான சில விஷயங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு சொந்தமாக இருக்குது. செசல்ஸ் தீவில் போனீங்கன்னா அவங்களுக்கு தனி பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. மத்திய அரசில் பார்க்குறான் எவ்வளோ சொத்து இருக்குது, எனக்கு எங்கேருந்து அடித்தாங்க இவங்க அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு சரி என்ன பண்ணலாட்ட பாஸ்போர்ட்டை மட்டும் பிடிங்கி வச்சுருந்தாங்க. முடிஞ்ச ஆட்டா உங்கள் சொத்து பூரா அங்கே இருக்குது, தனி ஃப்ளைட் அங்கே இருக்குது. சேன்னா ஒருத்தருக்கு இல்லை, ஒரு 4-5 பேருக்கு இங்கே இருக்குது. இந்த 4-5 பேர் பாஸ்போர்ட்டையும் பிடிங்கி வச்சிட்டான் மத்திய அரசு 5 வருஷமாக. இன்னொருத்தர் மத்திய அமைச்சர் மகன். செசல்ஸில் அவங்களுக்கு இல்லாததே கிடையாது, புரியுதா அவங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி சொகுசு கப்பல்களும் சொகுசு பங்களாக்களும் நீங்கள் கற்பனை கூட நினச்சி பார்க்க மாட்டீங்க இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு. அந்த நபர் கூட சமீபத்தில் ஒரு 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 யூடியூப் சேனலுக்கு ஒரு பிள்ளைக்கு பேட்டி கொடுத்தாங்க, ஒரு பொண்ணுக்கு. நீங்கள் அதெல்லாம் தப்புன்னு லூஸ்தனமாக வளரி பேசும்போதே வளரிட்டு, நான் சாப்பிட்டதெல்லாம் நீங்கள் இப்போ நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்கம்மா, சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க அப்படின்னாரு. அந்த நபர் யாருன்னு பார்த்துங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் கணக்கில் அடங்காத ஆயிரக்கணக்கான கோடி பணம் வந்து வெளியில் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா வெறும் பாஸ்போர்ட்டை மட்டும் பிடிங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜீரோ. நீங்கள் பென்ஸ் BMW கார் வச்சுருக்கலாம், சாவியை நான் பிடிங்கி வச்சிட்டிங்கன்னா எப்படி போவீங்க? அது எந்த காராக வேணாலும் இருக்கட்டும், மாருதியாக இருக்கட்டும் இல்லை BMW இருக்கட்டும், நீங்கள் நடுத்தர தான் நிற்கணும், புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி சில பேரோட பாஸ்போர்ட்டை பிடிங்கி வச்சிட்டாங்க. ஸோ இப்போ என்னென்னா ஆயிரக்கணக்கான கோடி சம்பாரித்து அந்த கம்பெனிக்கு இவங்க ஃபோன் கூட பண்ண முடியாது. நீங்கள் தான் ஓனர் ஒரு கம்பெனிக்கு, உங்கள்கிட்ட வந்து ஒரு 150 பேர் வேலை பார்க்குறான், ஒவ்வொருத்தருக்கும் 4 லட்சம் 3 லட்சம் சம்பளம், 5 லட்சம் 10 லட்சம் சம்பளம். ஆனால் அந்த கணக்கை கூட நீங்கள் நேரில் பார்க்க முடியாது, ஃபோனில் பண்ண முடியாது, உங்களுக்கு மெயில் அனுப்ப முடியாது, அவனை காண்டாக்டே பண்ணி நீங்கள் பேச முடியாது. வேறு யாராவது ஒருத்தர் பேசிட்டு வந்து சொல்லுவாங்க, சார் இந்த மாதம் அக்கௌண்ட்ஸ் இதுதான் சார் பேப்பர்னு சொல்லி. இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு ஒருத்தருக்கு பொழப்பு. அவர் வந்து இந்த நாட்டை திருத்தி கூட்டணி சேர்ந்து தமிழ் மக்களை வாழ வைக்க போகிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாம் பகவான் சரி. சார் அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இப்போ பயங்கரமான ஆள்னா மோடியே ஷாக்கான, யாரா இவர் நமக்கே பார்க்கணும் போல இருக்குன்னு ஒரு டைலாக் வரும் பாருங்க, அது பார்த்தது அண்ணாமலைக்கு தான். 2 அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து ஷாக் ஆகிருக்காங்க. நான் நீ அமைச்சராக 20 வருஷம் இருந்தால், நான் முதலமைச்சராக 15 வருஷம் இருந்திருக்கேன், பிரதமராக இருந்திருக்கேன், ஒரு 2 வருஷம் எந்த பதவி இல்லாமல் ஒரு தம்பி பண்ணியிருக்காரு அப்படின்னா ரொம்ப ஆபத்தியா
எதிர்கட்சியில திமுகவை கலங்கடிச்சவர் இல்லையா? ஆமாம், அதுதான் மோடி அமித்ஷா பேசுனாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் அடிச்சவர் அவர். திமுக கலங்கிடுச்சு. இத்தனை வருஷம் நம்ம அரசியல் இருந்திருக்க இவ்வளோ காசு நம்ம பார்த்தது இல்லை. அப்படி சொல்லல. அதுதான் நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சுட்டேன். ஏன்னா நான் சொன்னது மோடியை சாக்காகும் போது திமுக சாக்காது நீங்க சொல்லும்போது அப்ப நான் நடுநிலையா இல்லைன்ற மாதிரி தவறி இருந்த மாதிரி ஆயிரும். அதனால நான் சொல்றேன் திமுக தான் சாக்காயிருச்சு. யார் அண்ணாமலையை பார்த்து எப்படி 2 வருஷத்துல இவ்வளவு சம்பாரிச்சாப்லன்னு. ஏன்னா 20 வருஷமா 25-30 வருஷமா கட்சியில இருக்கோம், பரம்பரையா இருக்கோம், நம்மளே இவ்வளவு காசு பார்த்தது இல்லைன்னு எல்லாருமே ஷாக்காயிட்டாங்க. அதனாலதான் அவர் சீட்டு கொடுக்கல போதும்னு சொல்லி. புரியுதுங்களா? அது மட்டும் காரணமாக இல்ல அவங்க சொல்றதுமா. இல்லை உங்களுக்கு வேற காரணம் கூட தெரிஞ்சிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச காரணத்தை தான் நான் சொல்ல முடியும். அவ்வளோ பணம் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல வரீங்களா? பணம் அடிச்சிட்டாரு இல்லைம்மா, திறமை தமிழனுடைய பெருமைமா. அண்ணாமலை வந்து தமிழர்களுடைய பெருமை. அலறான்ல எல்லாரும். நண்பர்களுடைய காசுல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. நண்பரோட காசு இல்லைம்மா, ஒரு குறுகிய காலத்தில் மத்திய அரசை அலற விடுறாருல. அதுவும் மோடி அமித்ஷா 2 பேரையும் அலற விடுறாரு. குஜராத்திகளை தெரிச்சு ஓட விடுறாருக்கும் போது எனக்கெல்லாம் உண்மையிலே அண்ணாமலை நினச்சி பெருமைதாம்மா. அதில் எந்த மாற்றம். அண்ணாமலை ஒரு சிறந்த சக்தி, ஏத்துக்கலாம். விஜய் ஏத்துக்கிறது இல்ல, விஜய் ஏத்துக்கிறதுக்கு அண்ணாமலை ஏத்துக்கிறேன். ஏன்னா அண்ணாமலையால யாருமே சாகல. அண்ணாமலை தான் தன்னைத்தானே சவுக்கால அடிச்சுக்கிட்டாங்க. அண்ணாமலைனால யாரும் தெருவுக்கு வரல. ஆனா அண்ணாமலை தான் செருப்பு இல்லாம போனாப்புல. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அது போக என்ன பண்ணான்னா, ஒரு தமிழன் போய் வெளியிலேருந்து சம்பாரிச்சு வந்து தமிழ்நாட்டில் சொத்து வாங்குறாப்புல. அண்ணாமலை கோயம்புத்தூரில் 1000 ஏக்கர் 500-700 ஏக்கர் வாங்கியிருக்காங்க. அது தமிழர்கள் இப்போ வேலை கொடுக்குற மாதிரி தானே, தமிழனுக்கு தானே. இப்போ நீங்கள் இங்கே லஞ்சம் வாங்கிட்டு போய் துபாயிலையும் சிங்கப்பூர்லையும் சேர்த்த நாதாரிகள் இருக்குது. அவனும் காசு இப்போ துபாயில் போட்ட காசு பூரா போச்சு. இப்படி தமிழர்கள் இருக்கும்போது ஒரு தமிழன் வந்து வெளியிலேருந்து அடித்து கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இடத்த வாங்கி ஒரு பண்ணை ஆரம்பித்து ஒரு விவசாயத்தை தொடங்கி ரொம்ப நம்ம தமிழர்களோட பெருமை தான். அது கண்டனம் தான். நீங்கள் கேட்க வர்றது என்னன்னு தெரியுது, அவருக்கு சீட்டு கொடுக்கலன்னு கேட்க வரீங்க. அது கண்டனம் தெரிவிக்கிறேன். நிச்சயமாக நானே கண்டனம். நிச்சயமா அண்ணாமலை மாதிரி ஒரு தமிழனுக்கு கிடைக்கலங்கும் போது அது ஏற்றுக்கவே முடியல. ஓவராலா சார் அதிமுக பாஜக கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா வந்துட்டு பயங்கர கான்ஃபிடென்ட்டோட இருக்கிறாங்க, கண்டிப்பா நாங்கள் ஆட்சி அமைச்சிருவோம். அதுவும் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி எடப்பாடி அவர்கள் சிறப்பாக ஆட்சி செய்ய போகிறார். அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா திமுகவுக்கு அவ்வளோதான் கஷ்டம்தான், ஊழல்லாம் வெளியே வந்துடும் அப்படின்றாங்க. எல்லாருக்குமே கான்ஃபிடென்ட் தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். புரியுதா? இப்போ நீங்கள் 2 வீலரில் தானே வந்தீங்க. நீங்கள் போய் சாவியோடு எடுத்து போகும்போது என்ன நம்பிக்கையில் போய் இந்த வண்டி நின்று போயிடும், கிளம்பாது, ஸ்டார்ட் ஆகாது அப்படியா நினைக்க மாட்டீங்க. அந்த வண்டி உங்கள் மைண்ட்லேயே இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக சாவியை போடுறோம், பட்டன் நமக்கு ஸ்டார்ட் ஆகும், போயிட்டே இருக்குன்னு தான் போகிறீங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த கான்ஃபிடென்ட்னால தான் இந்த உலகமே ஓடிட்டுருக்கு. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும். நம்ம இப்போ நிற்கிறோம், எலெக்ஷன் நிற்கிறோம், எம்எல்ஏ ஆகிறோம், தலைவர் முதலமைச்சர் ஆகிறாரு, கொடி கொடியாக அடிக்கிறோம், போகிறோம், திமுக வீழ்த்துறோம், பாஜக ஆட்சியை கொண்டு வர்றோம், பாஜக காங்கிரஸ் ஆட்சி, அதிமுக ஆட்சி நடக்க போது, எடப்பாடி முதலமைச்சர், எல்முருகன் துணை முதலமைச்சர், அண்ணாமலையை ஒழிச்சு கட்டிட்டோம். அந்த பதவி பைத்தியம்லாம் சில இதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஒரு லேடிலாம் இருக்காங்க, அதெல்லாம் அந்த பதவி பைத்தியத்தெல்லாம் கொண்டு எங்கிட்ட தள்ளி விட்டு தோக்கடிச்சிட்டு நம்ம ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்கு. அப்படி கூட சொல்ல முடியாதுங்க சார். இந்த பக்கம் திமுக ஆட்சியில் பார்த்தீங்க, நீங்கள் சொல்ல முடியாது, அவர் ஆங்கரா, நான் சொல்லலாம். இல்ல திமுக ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய கரப்ஷன் நடந்திருக்குது. அது ஆமா, வெளியே கேசிஸ் போடுற போறாங்கமா. இல்ல டிஸ்க்ளைமர்ல நான் சொல்லிடுறேன், நீங்க பாட்டுக்கு எடுத்த உடனே பேட்டி கொடுக்குறவன் தான் பொறுப்புன்னு போட்டு 3000 ரூபாய் கொடுத்துட்டு 300 கேஸ் கலைய விட்டுருவீங்க. நான் இந்த விஷயத்துல சொல்றேன், இந்த திமுக ஊழல்னா இல்லை யாரோ ஊழல்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்றதுக்கு நான் பொறுப்பு. நீங்க கேள்வி கேட்கறதுக்கு வழக்கு போட்டா நீங்க தான் பதில் சொல்லணும். அந்த டிஸ்க்ளைமர்ல முன்னாடியே அதை சொல்லிருங்க, சொல்லிட்டு சொல்லுங்க. பாஜக தரப்புல ஒவ்வொரு முறையும் மோடி அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கரப்ஷன் மாஃபியா வந்து கமிஷன், இதுதான் வந்து சிஎம்எஃப், இந்த மாதிரி கரப்ஷன் மாஃபியா கமிஷன், இதுதான் தொடர்ந்து இதே மாதிரியான கரப்ஷன் அமித்ஷா சொல்றாருன்றீங்களா? முதல்வர் யாரு? திமுக இல்ல, முதல்ல ஸ்டாலின் கரப்ஷன் சொன்னது இல்லம்மா, கேசிஸ் போட்ற போறாங்க. இல்லங்க சார், திமுக ஆட்சியில அப்படின்னு சொல்லிருக்காரு. திமுக ஆட்சியில இதுன்னு சொல்லிராங்க, பேரை சொல்லல. இல்ல திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கரப்ஷன் கமிஷன் மாஃபியா வந்து நடந்துட்டு இருக்குது. பெண்களுக்கான பாதுகாப்பே இல்ல. அண்ணாமலை அவர்களும் சரி, விஜய் அவர்களும் சரி. நீங்க போலீஸ் ப்ரொடெக்ஷனோட தானே வந்தீங்க. இப்போ இப்ப இப்போ எப்படிமா போவீங்க? இப்ப இந்த ஸ்டேட்ல திமுக ஆட்சியில எப்படி நீங்க வீட்டுக்கு போவீங்க? எப்படி உங்களுக்கு காலேஜ் கேம்பஸ்க்குள்ளேயே பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படின்னும் போது காலை கடனை முடிக்க போன ஒரு 12th மாணவியை வந்து இந்த மாதிரி செய்யும் போது, இதுக்கு முன்னாடி 2021 முன்னாடி ஒண்ணுமே நடந்தது இல்லைல்ல? நடந்தது இல்லைல்லம்மா? ஒரு பெண்ணை தொட்டது கூட இல்லைல்லம்மா யாருமே. இல்ல 2021 முன்னாடி நடந்ததே கிடையாது. குஜராத்ல எல்லாம் தெரியுமில்ல உங்களுக்கு, பெண்கள் போனானே ரோட்ல போறவங்கலாம் கும்பிடுவாங்க.
கும்பிட்டு தான் கூப்பிட்டு போவாங்க. இப்போ நீங்கள் 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 2 பேர் கொண்டாந்து உங்களை வீட்டில் விட்டுட்டு தான் போவாங்க. குஜராத்தில், உத்தரப்பிரதேசில் அதே மாதிரி தான். பெண்களை நேரில் பார்த்தீங்கன்னா டமால்னு காலில் விழுந்துருவாங்க. ஐயோ ஒரு இளம்பெண் போகிறாங்க, ஐயோ மாதாஜி அப்படின்னு சொல்லி. யூபியில் அப்படி தான், குஜராத்தில் அப்படி தான். இந்த கேடுகெட்ட தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது. எல்லாம் இங்கே டெல்லியிலலாமா தெய்வத்தை இப்போ அதாவது பார்க்கும்போதே அவங்களுக்கு லட்சுமி சரஸ்வதியாக தான் தெரியும் பெண்கள். டெல்லியில் அந்த அளவுக்கு இதாக இருப்பாங்க. ஏன்னா பிஜேபி ஆட்சி நடக்கிறதுனால அங்கே டெல்லியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஹரியானாவில் அதே மாதிரி இருக்குது. அதுதான் சொல்கிறேன், அங்கெல்லாம் எதுவுமே ஜாதியே கிடையாது. இப்போ யூபியிலலாம் போனீங்கன்னா ஜாதியே கிடையாது தெரியுமா அவங்களுக்கு. யூபி பீகார்லாம் ஜாதி பேரை சொன்னாலே அடுத்த செகண்ட் செருப்பை தான் கழட்டுவாங்க. யாருக்கு பின்னாடி யார் பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்காது, ஜாதியை பார்க்க மாட்டாங்க பீகார்லாம். பீகார், யூபி, அதாவது பிஜேபி ஆளக்கூடிய எந்த மாநிலத்திலையும் ஜாதி கிடையாது, மத இன மொழி வேறுபாடு கிடையாது. எல்லா மனிதர்களையும் சந்தோஷமாக இருப்பாங்க, வளமாக வாழ்ந்துருப்பாங்க. எல்லாமே கார் வச்சுருப்போம். ஒரு வீட்டுக்கு 2 கார், விஜய் சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு கார் இருக்கும், வீட்டுக்கு ஒரு பைக் இருக்கும். புரியுதா அவங்களுக்கு? எங்கே போனாலும் வந்து உணவு பஞ்சமே கிடையாது. பெண்களுக்கு வந்து அது ஒன்று கஸ்டோடியல் டெத்துன்றது கிடையவே கிடையாது. ஏன்னா வீட்டிலே போட்டுருவாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போயெல்லாம் கொள்ள மாட்டாங்க. போலீஸ் தேடி வருதுனால அவன் வீட்டில் குடும்பத்தோடு மறந்து கொடுத்து அவனை கொண்டுட்டு தான் அடுத்த விஷயம் போவாங்க. இப்போ தெரியுமில்ல உங்களுக்கு டெல்லியில் முன்னாள் எம்பிக்கள் எத்தனை பேர் இதில் இருக்காங்க. 36 எம்பிக்கள் யூபியில் மட்டும் பிஜேபியில் வந்து கேஸ் இருக்குது. அவங்க வந்து குற்றவாளின்னு நான் சொல்ல வரல. அப்புறம் கொடூரமான கொலைகாரர்கள்ன்ற லிஸ்ட்டில் இருக்குது 34 எம்பி கேண்டிடேட் மேலே. அதெல்லாம் பாஜகவை குற்றம் சொல்ல முடியாது. அவன் கொலை பண்ணானா பாஜகவை பொறுப்பு. அவன் கட்சியில் சேர்ந்துருக்கான், அவனுக்கு சீட்டு தர்றாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் சுத்தமாக பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நான் வந்து நீங்கள் அடுத்த டைம் வரும்போதெல்லாம் நீங்கள் தனியாக வர்றீங்க போது எனக்கு பயமாக இருக்குது. கேமராமேன் கூட வர்றதுனால பரவாயில்ல வச்சுங்க, தனியாகனே எங்கேயும் போயிடாதீங்க. ரொம்ப டேஞ்சர், ரொம்ப ஆபத்தாக இருக்குது தமிழ்நாட்டில். எல்லா பெண்களையும் பார்த்தீங்கன்னா பூரா அப்பாக்கள் கொண்டு வந்து தான் காலேஜில் விட்டுட்டுருக்காங்க. பிள்ளைங்களாம் அவ்வளோ தங்கமான பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் பாதுகாப்பெல்லாம் வெளியே வர்றதே இல்லை. அந்த மாதிரி தான் போய்ட்டு. சப்போஸ் ஈஸியாக இருக்க பாண்டிச்சேரிக்கு போனால் கூட லவ்வரோ ஃப்ரெண்டோடு தான் போகும், தனியாக போக முடியாது. ஏன்னா இந்த ஸ்டேட் அவ்வளோ கேவலமாக இருக்குன்றதுனால இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? அதை மறுக்க முடியுமா சார்? அதை தான் சொல்கிறேன்ல, பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்கிறேன். இவ்வளோ மோசமான ஒரு மாநிலத்தில் நீங்கள் அப்போ வந்து ஆட்சி மாற்றம் நீங்கள் எதிர்பார்க்கறது தப்பு. ஆமாம், மக்கள் போடுவாங்க. மக்களுக்கு தெரியுமா 24ஆம் தேதி ஓட்டு போடுவாங்க பாருங்க. பாதுகாப்பு இல்லாத பெண்கள் எல்லாமே இலவசம் 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 தான். 2000 ரூபாய் கொடுக்குறியா, 2500 ரூபாய் எல்லாம் இலவசம். அதுக்கு முன்னாடி யாருமே கொடுத்தது இல்லைல்லம்மா. கோர்ட்டே கேள்வி கேட்குது, யாருமே கொடுத்தது இல்லை. மோடிஜிலாம் வந்து இலவசம்னாலே கொலவெறி ஆயிடுறாரு. பீகார்லாம் என்ன எது கொடுத்தாரு? பெண்கள் முன்னேற்றத்துக்காக 10,000 ரூபா போட்டு விட்டார் அக்கௌண்ட்டில், தவிர இலவசம்லாம் அவர் பண்ணவே மாட்டார். அவருக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்டாலே ஆட்சியை கிளச்சி விட்டுறாரு. அந்தளவுக்கு நல்ல மனுஷன். கையில் கொடுக்கவே மாட்டார். புரியுதா அவருக்கு? டேரெக்டாக அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுறாங்க பெண்களுக்கு இலவசமாக. ஏன்னா அவங்க முன்னேற்றம் தானே, அவங்க பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் பாதுகாப்பு, அதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க ஆட்சிக்கு வர்றது நல்லதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள், அப்படி தானே? அப்படி சொல்ல வரல சார். கையில் 2000 ரூபாய் கொடுக்கல, அக்கௌண்ட்டில் 10,000 ரூபாய் போட்டுட்டு இருக்கான், அதை கெடுக்கிறீங்களா? சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க திமுக அவர்கள். உண்மையாலுமே இங்க சமூக நீதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? திருநெல்வேலியில எடுத்துக்கங்க, எங்கேமா சமூக நீதி இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன்ல. நான் இருக்கு நான் சொல்கிறேன். டெய்லி ஆணவ படுகொலை திரும்பினீங்கன்னா இப்போ கூட இந்த இப்போ வளசரவாக்கம் முக்கில் கூட 2 பேரை வெட்டி கொண்டாங்க ஆணவ படுகொலையில். நாளைக்கு காலைல தான் பேப்பரில் வரும். நீ இப்போ உடனே போகும்போது பார்க்காதீங்க, பாடி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதனால் ஆணவ படுகொலை டெய்லி இந்த கோடம்பாக்கத்தில் இன்னைக்கு காலையில் ஒருத்தனை கொண்டு விட்டாங்க. வர்ற வழி பூரா சாவு தான். பெண்கள் இப்போ பயங்கர பிரச்சனை தான். இப்போ நீங்கள் ரோட்டில் மெயின் ரோட்டில் போனீங்கன்னா பெண்கள்லாம் கத்திக்கிட்டே ஓடுறாங்க. 500 பேர் இந்த பக்கம், 500 பேர் அந்த சந்தில். ஐயோ என்னை விரட்டுறான் போகிறான்னு. திமுகவில் பார்த்தீங்கன்னா காலையில் அறிவாலயத்தில் ஒரு 500 ரவுடி வந்துடும். காலையில் வந்தோடனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, நீ 2 பேர் குடம்பாக்கத்துக்கு போ, நீ 2 பேர் இந்த காலேஜுக்கு போ, நீ அந்த காலேஜுக்கு போன்னு சொல்லி திமுகவில் சொல்லி தான் அனுப்புகிறாங்க. அதை பூரா பாஜக தான் தடுத்துக்கிட்டு இருக்கு. காலையிலான திமுக ரவுடிகள் கிளம்பிடுறான். சென்னையில் மட்டும் ஒரு 500 பேர் 1000 பேர் டெய்லி ரேப்பு, டெய்லி தெலுங்கு படம் மாதிரி நடந்துட்டு. தெலுங்கு படம்லாம் பார்ப்பீங்களா இல்லையா? சிரஞ்சீவி பழைய படம்லாம் அப்படியே ஒரு 50 பேர் வந்து சரன்னு டாடா சும்மாவில் இறங்குவான். ரோட்லேயே ஒரு பொண்ணை இழுத்து போட்டு அங்கேயே ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. அப்புறம் தான் ஹீரோ வருவார் சிரஞ்சீவி. ஏன்னா தெலுங்கு படம் இடம் பார்த்துட்டு வரீங்களா என்ன தெரியல, ரொம்ப பார்ப்பீங்களா தெலுங்கு படம்? கூட்டணிக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு விஷயம் வந்து புலப்படும். என்ன அப்படின்னா, தேமுதிக கூட 10 சீட்டு கொடுத்துட்டாங்க. திருமாவளவனுக்கு பார்த்தீங்கன்னா 8 சீட்டு தான் கொடுத்து. நவீன தீண்டாமை அப்படின்றார் இபிஎஸ் அவர்கள். ஆமாம், அவர் இபிஎஸ் ஒரு தங்கமான மனுஷமா. அவர் வந்து ஊழல், லஞ்சம், ஊழல் அற்றவர். அவர் வந்து எப்படின்னா, அவர் முதலமைச்சராக இருக்கும்போது காமராஜரை கூட அப்படி சொல்ல முடியாது. வீட்டிலேருந்து டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கொண்டு போய் மத்தியானம் சாப்பிட்டு
அங்கேயே படுத்திருப்பார். சாயந்தரமாக டவுன் பஸ்ஸில் தான் வருவார். அந்த மாதிரி இப்போ அரசாங்கத்தை காசை வந்து பயன்படுத்தாத ஒரு நியாயவான், நேர்மையான மனுஷன். மக்கள் வீட்டில் போய் அவரை கூப்பிட்டு வந்து சிஎம் ஆக்குனாங்க. நீங்கள் வந்து எலெக்ஷனில் நிற்கணும், நீங்கள் தான் நாங்கள் ஓட்டு போட்டு உங்களை சிஎம் ஆக்குறோம், நீங்கள் தான் இந்த நாட்டை ஆளணும் 5 வருஷம். வீட்டில் போய் கூப்பிட்டு வந்தாங்க. சேலத்தில் போய் லட்சக்கணக்கான மக்கள் தெரியுமில்ல உங்களுக்கு. கூப்பிட்டு வந்து அவருக்கு ஓட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் வாக்கில் 1,95,000 வாக்கு அவர் தான் வாங்கினார். எதிர்கட்சின்னு 5,000 தான் வாங்கினார். அப்படி தானே அவர் முதலமைச்சர் ஆனார். ஆனார் நேர்மையின் சின்னம். 5 பைசா கையில் தொட மாட்டார். எல்லாம் வேற ஆள் தான் டீல் பண்ணுவாங்க, அவர் தொடவே மாட்டார். அது மாதிரி வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவார். அந்த சம்பளத்தில் தான் அந்த குடும்பத்தை நடத்தியிருக்காருன்றதே ஒரு பெருமைக்குரிய விஷயம். இது முதலமைச்சராக இருந்தார்ல, அப்போ ஒரு சம்பளம் கொடுத்தாங்க. அதில் தான் அவங்க அப்பத்தா வரைக்கும் எல்லோரும் சாப்பாடு ஊரில் இருக்குது. இங்கே அவங்க தோட்டத்தில் அப்பத்தாலாம் இருந்துச்சு, இப்போ இறந்து போச்சு. அதுக்கு கூட அந்த காசில் இருந்து 1000 ரூபா 2000 ரூபா கொடுப்பாரு. அவங்கெல்லாம் இன்னும் முதியோர் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையானாலும் அவரை கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. அவர் ஒரு விஷயம் சொன்னார்னா அது கரெக்டாக இருக்கும், அதை கேட்டு நடங்க. அப்போ கண்டிப்பாக உள்ள கூட்டணிக்குள்ள நவீன தீண்டாமை இருக்க தான் செய்யுது. இல்லை, அவர் சொல்கிறது கூட நான் கரெக்டுமா. நீங்கள் ஓட்டு போடுங்கம்மா, பிஜேபிக்கும் இதுக்கும் போடுங்கம்மா. ஓட்டு போடுறதுக்காக சொல்லல சார். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு, எதிர்கட்சிகள் முன் வைக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து மக்கள் மத்தியில் வந்து முன் வைக்கிறாங்க இல்லையா? அது வைக்க தான் செய்வாங்கம்மா. ஏன்னா 2021 வரைக்கும் எடப்பாடியார் ஆட்சி இருந்த வரைக்கும், அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி இருந்துச்சு பாருங்கள், 10 வருஷம் இருந்து பாருங்கள், ஒரு பிரச்சனை கிடையாது. புரியுதா உங்களுக்கு? பெண்களுக்கு எந்த ஒரு பெண் யாராவது தொற்றுப்பான்னு சொல்லுங்கள். புருஷனே கூட கேட்டு தான் நம்ம நண்பர்கள்லாம் அப்படி கை கோர்த்து போகலாமா அப்படின்னு கை கோர்த்து போகிறது கூட கேட்டு தான் போனாங்க. அந்தளவுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு. வன்முறை கிடையாது, உங்களுக்கு தீண்டாமை கிடையாது, எங்கேயுமே அந்த கொலைகள்லாம் நடக்கல. போலீஸ்லாம் ரொம்ப தங்கமானது. ரொம்ப கொடூரமாலாம் யாரையும் கொல்ல மாட்டாங்க. பல்ல பிடுங்கியே கொண்டு விடுவாங்க. பல்ல மட்டும் பிடுங்குவாங்க, அவன் செத்துருவான். அதே மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க போட்டாங்கன்னா குடும்பத்தோடு போட்டுருவாங்க. அப்போ இருந்து எதுக்கு கஷ்டப்படுறான்? இப்போ மகன் செத்துட்டான்னு அப்பாவுக்கு எவ்வளோ துன்பம் தெரியுமா? அதை நினச்சி செத்துருவாங்க. 2 பேரையும் போட்டு தள்ளிடுவாங்க. அவன் போராட்டம் அப்படின்னா நேராக சுற்று அவங்க எய்ம் பண்ணி போட்டு தள்ளிடுவாங்க. எதுக்கு அவன் இருந்து போராட்டம் பண்ணி எதுக்கு அந்த மாதிரி மொத்தமாக முடிச்சுடுவார். இபிஎஸோட ஆட்சி அந்த அளவுக்கு ஒரு இதான ஆட்சி. அந்த ஆட்சியை தான் நீங்கள் இப்போ எதிர்பார்க்குறீங்க. அதான் அவங்க இருக்காங்க பாருங்கள். இப்போ கூட்டணி இல்லை, மொத்தமாக ஒரு 100 பேரை எரிச்சு கொண்டுருவாங்க. போலீஸ் நின்றுருந்தா அவங்களையும் தீயில தள்ளி விட்டுருவாங்க. மொத்தம் பிரச்சனையே இருக்குது அதில். இது கோர்ட்டு கேஸுன்னு போய் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். ஓட்டு போடுங்க, கட்டாயம் நீங்கள்லாம் போய் போடணும். ஆளாக போய் போடுங்க. நல்ல பாதுகாப்பு இருக்குது பெண்களுக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் தமிழர் கட்சி இங்கே தனியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஓட்டு வங்கிகள் வந்துட்டு எப்படியும் தாவேக்கா வந்து கபலீகரம் செய்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க சார். இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா சார்? உண்மையிலே நாம் தமிழர் கட்சியோட நிலை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒருத்தனுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலைன்னு வச்சுங்க, சரிதா, அதுக்கு யாரை குறை சொல்லுவீங்க? தனியாகவே இருக்கான் அப்படின்றக்காக நீ எதுக்கே கல்யாணம் பண்ணிக்கோ, பொண்டாட்டி துரத்தி விடியான்ற கதையில் இருக்கு. நீ 4 பேரை பார்த்து எனக்கு மேரேஜே ஆகலை, நான் தனியாக நிற்கிறேன், நீ எல்லாம் பொண்டாட்டி பிள்ளையோட சுற்றிட்டு இருக்க, நீ உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் துரத்தி விட்டு நீ என்கிட்ட வா, அப்புறம் நம்ம 2 பேரும் பேசுவோன்ற கதையில் இருக்கு. அப்படி தான் பார்க்குறீங்களா? அவரை கல்யாணம் ஆகாதான் ஏதோ சரி ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணோம், குடும்பம் நடத்தணும்னு இல்லாமல் நல்லா கல்யாணம் ஆகி வாழ்ந்துட்டு இருக்கவங்கலாம் நீ எதுக்கு? அதைத்தான் நான் சொல்றேன். நான் தனிச்சு நிக்கிறேன், எனக்கு மனைவி இல்லை, பிள்ளை குட்டி இல்லை, கனிம வள கொள்ளைக்கு எதிராக அவ்வளவு குரல் கொடுத்துக்கிட்டு. அதுதான்மா. அதாவது தனியா இருக்கிற ஒருத்தன் வந்து கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிற பாப்பானா அவன் பொண்டாட்டி துரத்திட்டு நீ என் கூட வாடான்னா அப்படி இருக்குமா? அப்படிதான் அவங்க விஜயும் இந்த சீமான்லாம் அப்படிதான் பண்ணிடுவாங்க. கூட்டணியோட இருந்தாதான் ஏத்துக்குவீங்களா சார்? தனிச்சு இல்ல, அப்படி இல்ல. நான் ஒண்ணுமே நீங்க தானம்மா கேக்குறீங்க. தனியா நிக்கிறாங்க, அவங்களும் தனியா வாங்கன்னா என்ன அர்த்தம்? அவனும் பொண்டாட்டி பிள்ளையை துரத்தி விட்டு தெருவுக்கு வர சொல்கிற மாதிரில இருக்கு. நீங்கள் ஒருத்தன் நல்லா இருக்குன்னு நம்ம ஆசைப்பட்டோம், பரவாயில்ல தம்பி ரொம்ப நாளாக நிற்கிற, உனக்கு எவனை நாய் கூட சீந்த மாட்டேங்குது, 4% வாங்குற, 3.5 வாங்குற, 7.5 வாங்குற, திருப்பி 3.5 அவர் இப்படி எத்தனை நாளைக்கு தான் அலைவேன்? புரியுதா அவனுக்கு? பெரியவங்க கூட சொல்லுவாங்க, ஒரு பையன் 30 வயசு மேலே கல்யாணம் ஆகாமல் இருந்தான், ஏன்டா அன்றைக்கி அந்த மெஸ்ஸில் பார்த்தேன், இன்றைக்கி இந்த ஹோட்டலில் பார்த்தேன், 11 மணிக்கு டிஃபன் சாப்பிட்ற ஆளே இப்படி மெலிஞ்சு போயிட்டு இப்படி இருக்க கஷ்டப்படுற, ஒரு கல்யாணத்தை பண்ணி தொலைன்னா, யோ நீ உன் பொண்டாட்டியை துரத்தி விட்டு வாயானா நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுற, நீ பொண்டாட்டி பிள்ளையோடு இருக்கிறதுனால நீ சொல்கிற நல்ல சோறு தின்னுட்டுருக்க, நீ துரத்தி விட்டு வா பார்ப்போம் உனக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? எது கரெக்டுன்றீங்க? இவன் கூற்று கரெக்டா அவன் கூற்று கரெக்டா? வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். கண்டிப்பாக சார். ஸோ தமிழக தேர்தல் களத்தை வந்து ரொம்ப யதார்த்தமாக எங்கள் கூட ஷேர் பண்ணிட்டீங்க. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா.